அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தாரை மருத்துவத்தின் சில குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ முன்னெச்சரிக்கை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடு ஆறினால் மீண்டும் சூடாக்கி சேர்க்க வேண்டும். இத்துடன் உடலுக்கு வேண்டிய துணி, மருந்து போன்றவை தயாராக இருக்க வேண்டும். இருமல், சளி, காய்ச்சல் போன்ற உள்ள நாட்களில் இந்த சிகிச்சை செய்யக்கூடாது. 20 நிமிடம் முதல் 1½ மணி வரையும் 21 நாட்கள் வரை இந்த சிகிச்சை செய்யலாம். தாரை செய்த பிறகு ஓய்வெடுக்க வேண்டும். வெந்நீரில் குளிக்க வேண்டும். நீர் இலக்கம் ஏற்படாமல் இருக்க ரஸ்னாதி அதாவது சிற்றரத்தை பொடியை தலையில் தடவ வேண்டும். அடுத்து கந்தர்வஹஸ்தாதி கசாயம் கொடுக்கலாம். உடல் வறண்ட நிலை உள்ளவர்களுக்கு 1½ மணி நேரம் தாரை செய்யலாம். பித்தம் அதிகரித்த நிலையிலும் 1½ மணி நேரம் தாரை செய்வார்கள். எண்ணெய் பசை கொண்ட பருத்த உடல் கொண்டவர்களும் 45 நிமிடங்கள் வரை தாரை செய்வார்கள். பாலினால் தாரை செய்யும் பொழுது பாலை தினமும் மாற்ற வேண்டும். காய்ச்சிய பால் ஆறிய பிறகு தாரை செய்யலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கை கொண்டு பாலை கொண்டும் தாரை செய்யும் போது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் எரிச்சல் போன்றவை குறையும். பாலில் தசமூலத்தை சேர்த்து காய்ச்சி தாரை செய்கிற போது உடலில் வலி மாறும். இதை போல கண்ணிலும் பாலை வைத்து நெய்யை வைத்தும் தாரை செய்யலாம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எண்ணெய் வைத்து தாரை செய்யும் நிலைகள்: மன அழுத்தத்தால் வரும் தலைவலி, சூரியவர்த்தம் என்றும் ஒற்றை தலைவலி, அடுத்து ஞாபக மறதி, தூக்கமின்மை, மனப்பதற்றம், மனச்சிதைவு நோய், மூளை வளர்ச்சி குறைவு, முகவாதம், முக எரிச்சல், கழுத்து தேய்மானம், பார்வை குறைவு, காதில் முழக்கம் கேட்டல், தலைமுடி உதிர்தல், சுக சிகிச்சை. அடுத்து முக்கியமான எண்ணெய்கள்: சிரபால எண்ணெய் மனதுக்கு உற்சாகம் அளிக்கும், அறிவு செயல்பாட்டை சீர்படுத்தும், நரம்பு நோய்களுக்கு சிறந்தது. தான்வந்தரம் எண்ணெய் அடி ஏற்பட்ட நிலைக்கு நல்லது. பாலகுடிச்சியாதி தைலம் தலையில் ஏற்படும் தோல் நோய்களுக்கு சிறந்தது. சந்தானத்தி தைலம் பித்தத்தை தணிக்கும், உற்சாகம் தரும், குளிர்ச்சியானது. அடுத்து பாலஹடாதி எண்ணெய் ஹடம் என்றால் நெல்லிக்காய், அதாவது மன அழுத்தம் குறைக்கும். மதியஷ்டியாதி எண்ணெய் இரத்த நாளங்களில் வரும் வாதத்தை குறைக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொன்னைப்பட்டை கஷாயத்தால் தாரை செய்யலாம். வாதம், கபம் சேர்ந்து வருகின்ற தோல் நோய்களுக்கு ஏலாதி எண்ணெய் சேர்க்கலாம். கழுத்து தேய்மானத்துக்கு கார்பாஸ்தியாதி எண்ணெய் என்னும் பருத்தி கொட்டை எண்ணெய் சிறந்தது. அடுத்து வாதப்பித்த கபங்களுக்கு தணிப்பதில் தண்ணீர் விட்டான் கிழங்கு சேர்த்து காய்ச்சப்பட்ட தைலமும் அடுத்து மதியஷ்டியாதி தைலமும் சிறந்தவை. நீரிழிவு நோயால் வரும் கால் மரத்து போகும் தன்மைக்கு பின்யாகத் தைலம் சிறந்தது. முடி வளர்வதற்கும் பொடுகு மாறுவதற்கும் செம்பருத்தி தைலம், அடுத்து தாரண தைலம், அருகம்புல் தைலம், ஊமத்தை இளஞ்சாறு தைலம் போன்றவை சிறந்தது. கரிசலாங்கண்ணி தைலம், கேசரஞ்சினி தைலம், நீலி பருங்காதி தைலம் போன்றவை கூந்தலை வளர்ப்பவை. புண்களை ஆறுவதற்கு பஞ்சகல்ப தைலமும் முறிவெண்ணெய் தைலம் போன்றவை சிறந்தது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தக்ரதாரை. இதில் கொன்னைப்பட்டை, நெல்லிக்காய், கோரைக்கிழங்கு ஆகியவற்றை பக்குவப்படுத்தப்பட்ட மோர் நெற்றியில் ஊற்றப்படும். இது 45 நிமிடங்களுக்கு 7 முதல் 21 நாட்களுக்கு செய்யப்படும் சிகிச்சையாகும். இது ஒரு வகை தோல் நோய், மனநோய், ஒற்றை தலைவலி போன்றவற்றிற்கு சிறந்தது. எந்த நோய்களுக்கு மோர் தாரை? நீரிழிவு நோயால் கால் எரிச்சல், பித்த தலைவலி, கிரகாணி, வயிற்றில் தீராத புண், தோல் செதில் நோய், காணப்படை, மன அழுத்தம், சைனஸ், தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் தக்கரா தயிர், அதாவது மோர் தாரை செய்யலாம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதனை பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இது நீங்கள் நேரில் பயிற்சி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.